आपके इंचार्ज अमित शाह जी हैं। डिपार्टमेंट को अमित शाह चलाते हैं, तो फिर उनकी फोटो क्यों है यहाँ पे? Ma'am, I Please am understand, we trusting don't you. trust It's you. not like Trust us, that is why you have come. No. We've not come here because we trust you. We don't trust you. வணக்கம். ஜூலை 20 ஜந்தர் மந்தரில் நடந்த கலவரம் அத்துமீறலில் அமித்ஷாவின் டெல்லி போலீஸ் நேரடியாக ஒரு இளைஞருடைய வாழ்க்கையை சீரழித்தார்கள். நேரடியாக ஒரு இளைஞர் மீது நடத்திய அந்த தாக்குதல், பெலட் துப்பாக்கி குண்டு, 200க்கும் மேற்பட்ட பெலட்ஸ்கள் ஒரு இளைஞருடைய ஒட்டுமொத்த உடம்பையே சிதைத்தது. அந்த இளைஞர் தன்னுடைய பார்வையை இழந்து நிற்கிறார். ஜூலை 20 நடந்த இந்த கலவரம், இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் மாதம் 24 நாம் நிற்கிறோம். இதுவரை அந்த இளைஞருக்கு நீதியும் கிடைக்கவில்லை, நியாயமும் கிடைக்கவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தி, த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், நேரடியாக அந்த இளைஞரை அழைத்து சென்று எஃப்ஐஆருக்காக போராடிய அந்த 8 மணி நேரத்தை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். இந்த நாட்டின் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்தான் இந்த நாட்டின் சேனாதிபதியா, அவரை வைத்துதான் இந்த ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்கள் அவருக்கு முன்பு போய் மண்டி போட வேண்டுமா என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். ராகுல் காந்தி கேட்ட அந்த கேள்வி, இந்த டிபார்ட்மெண்ட்டை அமித்ஷா தான் நடத்தி வருகிறாரா என்கிற அந்த கேள்வி, அதற்கான காரணம் இருக்கு. ஒரு ஹோம் மினிஸ்ட்ரி ஆபீஸ்ல அமித்ஷாவுடைய படம் இருந்தால் வேற விஷயமானால், அமித்ஷாவுடைய படம் டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்கள்ல எதற்காக வைக்கப்பட்டது என்கிற அந்த கேள்வி. ராகுல் காந்தியுடன் அடிபட்ட அந்த இளைஞர், அவருடைய அட்வொகேட், அவருடைய தாயார், அனைத்து நபர்களுமே ஒரு எஃப்ஐஆரை பதிவிடுவதற்காக போன காரணம், கடந்த 1 மாதமாக இந்த இளைஞர் எத்தனையோ முயற்சி எடுத்திருக்கிறார். ஒரு எஃப்ஐஆரை பதிவிட்டு என்னோட வாழ்க்கையே சீரழித்த இந்த டெல்லி போலீஸ் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும். டெல்லி போலீஸ் அதில் சேர்வதற்காக பரீட்சை எழுதிய இந்த இளைஞர் பார்வையை இழந்து விட்டார். காங்கிரஸ் மற்ற பல்வேறு அமைப்புகள் இந்த இளைஞருக்காக போராடி வருகிறார்கள். அவருக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்கிறது போராட்டம். ஒரு எஃப்ஐஆரை கூட எழுதாத அவரை வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வைத்த டெல்லி போலீஸுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ராகுல் காந்தி போன உடனே கேட்ட முதல் கேள்வி, இந்த டிபார்ட்மெண்ட்டை அமித்ஷா தான் நடத்தி வருகிறாரா என்கிற கேள்வி. அதற்கான படத்தையும் நீங்க பார்க்கிறீர்கள். 10 நாள், 20 நாள், 30 நாள், 50 நாள் ஆனால் கூட நீங்க எஃப்ஐஆர் எழுதாத வரை நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஜஸ்ட் இமேஜின், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பின்பு எஃப்ஐஆரை எழுதுவதற்காக அங்க நடந்த போராட்டம் எந்த அளவில் இருந்திருக்கு என்று நீங்க பாருங்க. அங்க நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் துண்டு துண்டாக உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இந்த வீடியோவை நீங்க எங்கிருந்து பார்க்கிறீர்கள், உங்களுடைய இடத்தை கீழே எழுதிவிடுங்கள். உங்களுடைய கிராமமாக இருக்கலாம், டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், ஸ்டேட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கீழே எழுதுங்கள். இதன்படியாக எங்களுடைய யூடியூப் சேனலுடைய growth நடக்கிறது. டெமோகிராபிக்கலி நீங்க எங்கெல்லாம் பார்க்கிறீர்களோ அந்த இடத்தை பற்றி எங்களுக்கும் தெரிய வருகிறது, எங்கெல்லாம் எங்களோட வீடியோ டிராவல் ஆகிறது என்று. இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. நடந்தது என்ன அதை நீங்க பாருங்கள். கிரைம் பிரான்ச்சிற்கு இந்த கேஸை நாங்க அனுப்பிவிட்டோம். எஃப்ஐஆர் எழுத மாட்டோம், கம்ப்ளைண்ட் கிடைத்தது. அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்க கிரைம் பிரான்ச்சிற்கு அனுப்பிவிட்டோம். இதுதான் ராகுல் காந்திக்கு கிடைத்த அந்த பதில். அதற்கு ராகுல் காந்தி கொடுத்த மறுபதில், எஃப்ஐஆர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை, அவருடைய உரிமை. அதை பெறாதவரை நான் இங்கிருந்து போக போறது.
எனக்கு எஃப்ஐஆரை கொடுத்து விடுங்கள், அதற்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பரை கொடுத்து விடுங்கள், நான் இப்பவே இங்கிருந்து போயிடுறேன். பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய இந்த போலீஸ் ஸ்டேஷன் நாங்க மேலிடத்துல இருந்து உத்தரவு பெற்றதுக்கு பின்புதான் உங்களுக்கு இந்த எஃப்ஐஆரை எழுத முடியும் என்று கூறினார்கள். அதற்கு தான் ராகுல் காந்தி கேட்ட அந்த கேள்வி, அமித்ஷா உங்களுடைய பாஸா, அவர்கிட்ட இருந்து நீங்க பதில் கிடைக்காத வரை நீங்க எதுவுமே செய்ய மாட்டீர்களா? இதற்கு SHO ஸ்டேஷன் ஹெட் ஆஃபீஸர் அவர் எங்க என்று கேட்டபோது ஒவ்வொரு முறையும் அவர் அங்க வரவில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் திங், எஃப்ஐஆர் வாஸ் நாட் ஃபைல்ட். செகண்ட், SHO வாஸ் நாட் தேர். கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறார்கள், ஐயோ யார் கையில் அந்த கேஸ் இருக்கு அதையும் அலாட் செய்யவில்லை. RK புரம் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்ல இருந்து RK புரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை ரெஃபர் செய்திருக்கிறார்கள். ஜஸ்ட் இமேஜின், அந்த ரெஃபரன்ஸ் நம்பரும் அவர்கள்ட்ட இருந்திருக்கிறது 816. இது எப்ப கிடைக்கிறது? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த ஐயோ எங்க, யார் அந்த ஐயோ, ஐயோடைய பேர் என்ன, அவருடைய நம்பர் என்ன, அந்த ஃபைல் நம்பர் என்னவென்று ராகுல் காந்தி அண்ட் டீம் கேட்டதற்கு பின்பு, ஒரு போராட்டத்திற்கு பின்பு இந்த நம்பர் கிடைக்கிறது. சரி, இந்த நம்பர் கிடைத்தது மட்டும் தானா? கிடையாது. டிசிபி ஆஃபீஸ்ல இருந்து இந்த ஃபைல் மூவ் ஆகி கிரைம் பிரான்ச்சிற்கு போய்விட்டது. சரி, கிரைம் பிரான்ச்சிற்கு போய் அங்க என்ன நடக்கும்? இது சிபி ஆஃபீஸுக்கு போகும். அதற்கு ப்ராசஸ் என்ன? நாங்க ஃபைலை ஏற்கனவே அனுப்பிவிட்டோம், இது எங்கள்கிட்ட கிடையாது. சரி, நீங்க அனுப்பியிருக்கீங்க, அதற்கான ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா, ஐயோடைய நம்பர் இருக்கும் இல்லையா, அது கொடுங்க. இல்லை, எங்கள்கிட்ட இல்லை. சரி, நாங்கள் சிபி ஆஃபீஸ்க்கு போகிறோங்கிற விஷயத்தை வச்சு ராகுல் காந்தி, அந்த அடிபாட்ட நபர், அவருடைய தாயார், அட்வொகேட் எல்லாருமே அங்கே சிபி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. சிபி ஆஃபீஸ்க்கு போன உடனே எங்களுடைய கம்ப்ளைண்ட், த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வாஸ் ஆன் 14th of August, 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாங்கள் கம்ப்ளைண்ட் எழுத பார்த்தோம். போலீஸ் எங்களை ஒத்தி வைத்தே வந்தது, எங்களுக்கு எந்த வித மணி நேரம் அவகாசம் கொடுக்கவில்லை. ஏசிபி பாரத்வாஜ் அவர் எங்களை டைரக்ட் செய்கிறார், எங்க நீங்க டிசிபி ஆஃபீஸுக்கு போயிருங்க. டிசிபி ஆஃபீஸுக்கு 17ஆம் தேதி நாங்கள் வந்துட்டோம். 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை இது நடக்கிறது. எங்களுக்கு எந்த விதமான அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கவில்லை, ரிசீவிங் கிடைக்கவில்லை. அதனால் இன்னைக்கு நாங்கள் ஒரு ஃப்ரெஷ் லெட்டருடன் வந்திருக்கிறோம். இந்த லெட்டர் நீங்க வச்சுக்கோங்க, இதற்கான அக்னாலஜ்மெண்ட் பிளஸ் ஐயோடைய நம்பர். ஃப்ரம் டிசிபி டு சிபி ஆஃபீஸ் வெறும் 500 மீட்டர் தான், 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது. அப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல உங்களால் ஒரு ஐயோவை கூட நியமிக்க முடியல என்கிற ஒரு கேள்வி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஏசிபி பாரத்வாஜ் அவரும் இதை தான் எடுத்து வைத்தார். அப்புறம் எப்படி ஒரு ஐயோவை கூட உங்களால் நியமிக்க முடியவில்லை என்று முதல் கேள்வி. சரி, ஐயோ அலாட்மெண்ட் ஸ்டாண்ட் ஆஃப், இதை பற்றியும் நீங்க பார்க்க வேண்டும். One acknowledgement number from Connaught Place Police Station exists and supposedly an iOS was also allotted, but details are not shared. First, அந்த கலவரம் நடந்த அன்னைக்கு Connaught Place Police Stationல இந்த இளைஞரை பற்றின ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனது மட்டுமல்லாமல் அந்த கேஸிற்கான ஐயோவையும் அன்னைக்கே நியமித்திருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றின எந்த விதமான டீட்டெயில்ஸையும் இந்த இளைஞருக்கு கொடுக்கவில்லை. இரண்டாவது, போலீஸ் SHO will be assigned IO, but officer is busy. SHO தான் இந்த ஐயோவை நியமிக்கக்கூடிய வேலையை பார்ப்பார். ஆனால் அந்த SHOவும் பிஸியா இருக்கிறாராம், ஐயோவும் நியமிக்க முடியவில்லை. இதை தாண்டி இந்த கம்ப்ளைண்டை தொடர்ந்து ரிஃப்யூஸ் செய்தே கொண்டிருந்திருக்கிறார்கள். ஐயோ நம்பர் கொடுக்கவில்லை. MLC மெடிக்கல் அந்த MLC இருக்கும் இல்லையா, அதை கூட அவர்கள் தட்டி கழித்து வந்திருக்கிறார்கள். அப்போதான் அங்க போலீஸ் அதிகாரிகள், சிபி ஆஃபீஸ்ல IPS ஆஃபீஸர்ல வந்து எங்களை நம்புங்க. ஸ்ட்ரெயிட் அவே ராகுல் காந்தி சேஸ், we don't trust you. உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். உங்களால் இந்த FIR-ஐ எழுத முடிஞ்சு எழுதுங்க, இல்லைன்னா வெளியில போய் உட்கார். Please understand, we don't trust you. You trust us, that is why you have come. No. We've not come here because we trust you. We don't trust you. That's why we've come here. அந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்ல, போலீசார்கள் ராகுல் காந்தியோட டீமுடன் போன அந்த போலீஸ் அந்த போட்டோகிராஃபி டீம், வீடியோகிராஃபி டீம், அதையும் தடுத்து நிறுத்த பார்த்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி clearly said they will be recording everything because we don't trust you. 10 நாள், 20 நாள், 30 நாள், 50 நாள் வரை நான் இங்கே தான் உட்கார போகிறேன். இங்க என்ன
நினைச்சால் கூட நீங்க செய்யுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு குடிமகனுடைய ரைட், அது போலி கம்ப்ளைண்டாகவே இருக்கட்டும், அது இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்வெஸ்டிகேஷன் செய்வது தனி. பட் நான் எஃப்ஐஆர் எழுதணும்னு நான் போய் நின்னா எனக்கு அந்த எஃப்ஐஆர் எழுதி அதற்கான எஃப்ஐஆர் நம்பர் எனக்கு கொடுக்கணும். இது என்னுடைய ரைட். as citizen I have the right. அதன்படி ராகுல் காந்தி வெளியில போய் உட்கார்றார். 8 மணி நேரம் இந்த போராட்டம் நடக்கிறது. 8 மணி நேரம் இந்த போராட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிறது. சிந்தித்து பாருங்கள், ஒரு சாதாரணமான நபர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது போன்ற எஃப்ஐஆரை எழுத முடியுமா? எந்த அளவில் தட்டி கழித்தார்கள். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இறங்கிய பின்பு கூட 8 மணி நேரம் பிடிக்கிறது என்றால் அப்பாவி மக்களுடைய நிலையை கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். இதற்கு மேல் ராகுல் காந்தி போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த பல்வேறு விஷயங்கள், கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிடத்திற்கான இந்த வீடியோ, இதை முழுமையாக பாருங்கள். கீழே அங்க என்ன நடந்தது ஒவ்வொரு விஷயத்தையுமே தமிழ்ல மொழிமாற்றம் செய்து கீழே நாங்கள் போட்டிருக்கோம், பாருங்கள். आपके इंचार्ज अमित शाह जी हैं, डिपार्टमेंट को अमित शाह चलाते हैं, तो फिर उनकी फोटो क्यों है यहाँ पे? I have been Please trusted. trust us. No, we don't. Ma'am, I Please have been understand, trusting we you. don't It's trust not you. like मैं 10 दिन, 20 दिन, 30 दिन, 50 दिन, 6 महीना वहीं बैठूंगा. Whatever you decide. यहाँ रुको. आ जाओ. नमस्कार, कैसे हैं जी आप? नमस्कार, नमस्कार. ये भैया एफआईआर है, ये फाइल करना है, इनको छर्रे लगे हैं. ये कह रहे हैं कि यहाँ आए थे, इनकी माँ आई थी, ये आई थी, ये लॉयर है इनकी. ये जो प्रोटेस्ट में गोली चली थी उसमें इसको लगी है, तो ये एफआईआर फाइल करना चाहते हैं, तो ये कर दीजिए प्लीज. सर ये क्राइम ब्रांच में हो चुकी है। नहीं सर, नहीं हुई है. Sir, we have gone to crime branch. उन्होंने बोला आपको कंप्लेंट इधर देनी पड़ेगी. You can forward it to the crime branch. You have to take the complaint at least. नहीं करिए करिए, जब तक होगा मैं नहीं जा रहा हूँ. कंप्लेंट तो इनका हक है सर. रिसीविंग दे दीजिए आप हमें इस पे एक्नॉलेजमेंट नंबर पे. परमिशन क्या लेनी है आपको? किससे परमिशन ले रहे हैं आप? कंप्लेंट तो हक है. हाँ? नहीं, किस चीज की? क्यों? बुलाइए बुलाइए. आपके इंचार्ज अमित शाह जी हैं, डिपार्टमेंट को अमित शाह चलाते हैं, तो फिर उनकी फोटो क्यों है यहाँ पे? That is exactly what he did. हाँ? And the SHO didn't turn up. I said sir, कंप्लेंट मेरा हक है, आप लिख दीजिए, आप फॉरवर्ड कर दीजिए. और 0 एफआईआर तो इनके नए लॉ में खुद में भी है. आप एफआईआर भी कर दीजिए. चलिए एफआईआर नहीं कीजिएगा तो एटलीस्ट कंप्लेंट टेक ऑन रिकॉर्ड. गिव मी अ रिसीविंग, यू हैव टेकन अ कंप्लेंट ऑन it. तो once we have receiving then At that is least okay. there is a case with the police and IO should be allotted after the complaint is taken on record. Investigating officer. So the IO has not been allotted. He has not been contacted through anybody. SHO even said आप पोस्ट कर दीजिए हमें. Inspector Babulal was there. इनकी कंप्लेंट है, सुना है आपको 2-3 बार, मतलब यहाँ पे क्राइम में भेज दिए कंप्लेंट. ये कह रहे हैं कि यहाँ आए, आप पुलिस के लिए काम करते हो, बिल्कुल, सो आप एफआईआर क्यों नहीं लगा रहे? सर इनकी जो कंप्लेंट थी हमने बताया था कि आप आरकेपुरम जाके क्राइम में गई थी. लेकिन फिर इन्होंने कहा ACP इन्होंने बदलाज ने लिखा है बोला कि पोस्ट करें. पोस्ट भी किया और ईमेल भी किया. सर, अभी तो हमारे पास पोस्ट आ गई, हम उसको ट्रांसफर कर आप दिया acknowledgement थ्रू प्रॉपर number चैनल. दीजिए हमें. कंप्लेंट इज स्टैट्यूटरी ड्यूटी कि इनकी ड्यूटी है कि वो बस ठप्पा लगा के रिसीविंग और डायरी नंबर दे दे. तो रिसीविंग नहीं दे हाँ, रहे थे अगर आपको? झूठी कंप्लेंट भी होती तो भी रिसीविंग देनी होती. सर ये रेफरेंस नंबर है 816. यू विल टेक अ पिक्चर ऑफ इट. आयोग का भी नंबर दे दीजिए जो अलॉटेड है इस पे. नहीं यहाँ पे अलॉटेड तो हमारे एसएचओ साहब के सर through वो गई है. आप अभी हमारा डीसीपी ऑफिस नहीं है, डीसीपी ऑफिस से वहां जाएगी, तो डीसीपी ऑफिस से वहां पे फर्दर फॉरवर्डिंग लेटर बनेगा, फिर वो जाएगी सीपी ऑफिस. सर आई टोल्ड सीपी ऑफिस से जाएगी आई गेट इट, आई गेट योर प्रोसीजर. पर 500 मीटर दूर डीसीपी ऑफिस में आप मेरे को आयो नहीं अलॉट कर पा रहे. आप आयो उसी टाइम अलॉट होता है. अलॉट तो वहां जाएगी जब होगा ना. कितना टाइम लगेगा जाने में? हम नहीं, डीसीपी ऑफिस में क्या करना है? सर डीसीपी ऑफिस से जाएगी सीपी ऑफिस. ठीक है, ये चलो वहाँ साइड में, चलते हैं. हाँ जी, लेट्स गो देयर. लेट्स गो. नमस्कार जी, कैसे आप? नहीं, वो डीसीपी ऑफिस भेजा हमें. आइए डीसीपी ऑफिस भेजा हमें. हम तो डीसीपी ऑफिस जा रहे हैं. ये कह रहे हैं न्याय के लिए यहाँ नहीं होगा. They didn't give a receiving. That is his right. रिसीट, कंप्लेंट के लिए रिसीट देनी है, वो रिसीट नहीं दे रहे हैं, कह रहे हैं
डीसीपी ऑफिस जाओ। द सेम इंस्पेक्टर बाबूलाल सेड पोस्ट से भेज दीजिए, हम नहीं रिसीविंग दे रहे, सो पोस्ट से तो भी अब हम भेज डीसीपी दिया। ऑफिस जा रहे हैं। चिल्ला चिल्ला के बोल रहा था यही सेम और पर्सन। पहले ये पहले चिल्ला रहा था। मतलब अब भी भेज दिया हमें, तो मतलब अगर कोई लोकल आदमी मतलब जैसे आप imagine करो। तो उसके जी। साथ क्या सोचो अगर आप लीडर ऑपोजिशन आपके साथ बैठा है तब भगा रहे हैं आपको। सर दिस इज अ कंप्लेंट। हेलो, हाउ आर यू? प्लीज कम। सर कंप्लेंट है, जो 14 अगस्त को हम आए थे, तो उन्होंने कहा पोस्ट से कर दीजिए। एसीपी भारद्वाज ने भी बोला हमने पोस्ट की, 17 को आपको डिलीवर हुई है, 15 को मेरा ईमेल भी गया है। देयर हैज नॉट बीन एनी एक्नॉलेजमेंट नंबर ऑफ दिस एंड दिस इज अ न्यू लेटर टू अस बाय अस सो दैट यू रिसीव आवर कंप्लेंट एंड गिव एन एक्नॉलेजमेंट एंड आईओ नंबर। आप आयो नंबर दे दीजिए प्लीज दे देते सर, आइए ना दे देते चलो। प्लीज सब ठीक मैं निकल जाता हूँ। ये नहीं चाहिए आपको, मैं वहाँ चले जाऊँ। ये कह रहे हैं इसको अलाउड नहीं है, अलाउड होगा। ये तो मैं जा रहा हूँ बाहर, नहीं वीडियो बनाएंगे। ठीक है। Sir, Inspector Dinesh from Sansad Marg Police Station has been given the MLC of his from AIMS because he has 2 MLCs. One I have from Lady Harding. So the other one they are not giving specifically saying कि या तो हम आयो देंगे, हम कोर्ट में देंगे अगर आप मंगाएंगे। नहीं, बेसिकली MLC मिलता है सर। यू कैन नॉट डिनाई इफ द पेशेंट आस्क्स। कनेक्ट मिस्टर प्लीज सिंघी। प्लीज, हमने MRD मेडिकल रिकॉर्ड्स we have written to the MRD as well. No problem, we'll write again. Receiving this is receiving just tell us name and Sir, where is the IO number? I'm so sorry. जी। बट एक एक्नॉलेजमेंट नंबर मेरे पास है जो कनॉट प्लेस पुलिस स्टेशन ने बोला है कि आपको पहुंच चुका है, उस पे आईओ अलॉटेड है। कैन यू जस्ट चेक इफ द आईओ इज अलॉटेड इन दिस? कैन आई कैन टेल यू द एक्नॉलेजमेंट नंबर इफ यू कैन चेक दिस एक्नॉलेजमेंट नंबर। वी गॉट द डायरी नंबर। आईओ है, दे हैव स्टिल नॉट गिवन, बट So should we just wait? they said that he is busy but he'll contact me and give me the IO. How long will it take? We'll have to ask. They Ask are him, the ask same. him, Sir, वो कहाँ पर बिजी है आयो? इस नंबर इसके आप एक बार चेक तो कर लीजिए कौन है इसका। 10 hours, 20 hours, 30 hours, 70 आपको आईओ चाहिए? मैं यहाँ से निकलने वाला हूँ नहीं। सर आई कोई जस्ट नहीं। जब तक हमें आईओ का नंबर नहीं मिला, जब तक हमें एमएलसी नहीं मिला, यहाँ से तुम्हें हट नहीं रहा। और हटाना है तो बाहर निकल जाता हूँ, बाहर बैठ जाता हूँ। You have to trust us also. I have been trusting, No, ma'am. no, we don't trust you. I have been Please trusting. trust us. No, no, we don't. Ma'am, I Please have been understand, trusting we you. don't It's trust not you. like You trust us, that is why you have come. No, 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 no. No, we've not come here because we trust you. We don't trust you. That's why we've come here. नहीं तो गोली नहीं चलाई गई तो छर्रे तो दिखाओ, छर्रे दिखाओ। वो कैसे? अगर आपने गोली नहीं चलाई, किसी और ने चलाई होगी। ये सारी जो है इनकी आंख दिखाओ। ये जो इनकी आंख गई है, इसके बारे में हम एफआईआर मांग रहे हैं और ये इनका हक बनता है। हाँ? तो यू आर नॉट गोइंग टू फाइल इंडिविजुअल एफआईआर ऑन दिस मैन? If you are not, I'm telling you what's going to happen. नहीं मैं बता रहा हूँ आपको होगा तो आप समझ लो। I will go outside. I will sit there until the FIR is. मैं 10 दिन, 20 दिन, 30 दिन, 50 दिन, 6 महीना वहीं बैठूंगा। Whatever will You happen, decide. it has to be legal. Sir, It's legal. He is requesting an FIR. already submitted. No. He is requesting an individual FIR for this bullet, for the pellet injury. Okay, भैया. Very simple. You are not doing it. Sir, Okay, let's go. मेरे को खुशी से ज्यादा दुख भी है कि एलओपी के होने के बावजूद भी 8 घंटे लग गए कंप्लेंट दिखाने में, जबकि मैं खुद गवाह खड़ा हूँ। मेरे शरीर में 200 से ज्यादा थर्रे, उसके बाद भी मेरी एफआईआर को 8 घंटे में लिया गया और शायद ये ली भी ना जाती अगर एलओपी मेरा साथ न देते तो। भारत के हर छात्र को मैं यही कहना चाहता हूँ कि आपको विश्वास रखना, आपकी आवाज को कोई नहीं दबा सकता जब तक ऐसे जननायक भारत में है। ये न्याय का पहला कदम है। केस लॉन्च हुआ है। हमने सिर्फ एक हिंदुस्तान के नागरिक के लिए, उसकी माँ के लिए, उसके पिता के लिए न्याय मांगा है और उसके लिए 8 घंटे लग गए। अब आप इमेजिन कीजिए इस देश में कितने महिलाओं का बलात्कार होता है, रेप होता है, कितने बच्चों को मारा जाता है, कितने लोगों को गोली मारी जाती है। இந்த வீடியோவை நிச்சயமாக நீங்க பார்த்திருப்பீர்கள். ஒரு சிறிய வெற்றி தான் கிடைத்தது. அது நபருக்கு கிடைக்கக்கூடிய நியாயம், நீதி, அதற்கு பல வருடங்கள் பிடிக்கலாம், பல மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் திஸ் கேஸ் ஹேஸ் பீன் ரெஜிஸ்டர்ட். இதற்கு மேல் இதில் என்ன நடக்கிறது அதை நாம் ஒத்து பார்க்க வேண்டும். இந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்திற்கு ரூஸ்டர் நியூஸ் துணையாக நிற்கப் போகிறது. இந்த விஷயத்தை பற்றின பல்வேறு விஷயங்கள் எப்பெல்லாம் வருகிறதோ அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடமை நாங்கள் பட்டிருக்கிறோம். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே தயவு செய்து எழுதுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஓ அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட்
உண்மையிலேயே ஒர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.